ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழில் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய நூல்கள் மற்றும் நூல் ஆசிரியர்கள் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 10th பார்த்துடலாம். 10th இருக்கக்கூடிய நூல் மற்றும் நூல் ஆசிரியர்கள் பார்க்கலாம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார், இவருடைய இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார், இயற்பெயர் துரைமாணிக்கம். அவருடைய நூல்கள் பார்ப்போம். கனிச்சாறு, உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள், திருக்குறள், மெய்ப்பொருளுரை, இதெல்லாம் இவருடைய நூல்கள். அப்புறம் இதழ்கள் பார்த்தோம் அப்படின்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலமும் வரும். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார், அவருடைய இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். அவருடைய நூல்கள் வந்து கனிச்சாறு, உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள், திருக்குறள், மெய்ப்பொருளுரை. அவருடைய இதழ்கள் பார்த்தோன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு. அடுத்து தேவநேய பாவனர், அவர் வந்து மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவோம் அவரை. அவருடைய தமிழ் சொல்வளம் அப்படின்ற ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. அதில் சொல்லாய்வு கட்டுரைகள், அதில் வந்து தமிழ் சொல்வளத்தில் வந்து இடம்பெற்றிருக்கும் சொல்லாய்வு கட்டுரைகள். தேவநேய பாவனர். அடுத்தது தமிழ் திரு ரா இளங்குமரனார். அவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு போற்றப்படுவார். தமிழ் திரு ரா இளங்குமரனார், செந்தமிழ் அந்தனர். அவருடைய நூல்கள் பார்க்கலாம். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கல உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம். இதெல்லாம் வந்து தமிழ் திரு ரா இளங்குமரனாருடைய நூல்கள். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கல உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம். அடுத்து சந்தகவி தமிழ் அழகனார். சந்தகவி தமிழ் அழகனார், அவர் வந்து என்ன எழுதினார் அப்படின்னா இரட்டுற மொழிதல் எழுதியிருப்பார். தனிப்பாடல் திரட்டில் இரட்டுற மொழிதல் எழுதியிருப்பார். அவருடைய இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம். இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம். சந்தகவி தமிழ் அழகனார், அவர் வந்து இரட்டுற மொழிதல் எழுதியிருப்பார். அவருடைய இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம். அடுத்து எழில் முதல்வன். எழில் முதல்வனுடைய இயற்பெயர் என்ன? மா ராமலிங்கம். அவர் எழுதிய நூல்கள் பார்க்குறோம். புதிய உரைநடை, இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய். புதிய உரைநடை, இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய். இதில் வந்து அவருக்கு புதிய உரைநடைக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடச்சிருக்குது. எழில் முதல்வன், அவருடைய இயற்பெயர் வந்து மா ராமலிங்கம். அவருடைய புதிய உரைநடை அப்படிங்கிற நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடச்சிருக்குது. அடுத்து நா பார்த்தசாரதி, அவர் எழுதினது குறிஞ்சி மலர். நா பார்த்தசாரதி, குறிஞ்சி மலர். கபிலர், குறிஞ்சி பாட்டு. கபிலர், குறிஞ்சி பாட்டு. வா ராமசாமி, மழையும் புயலும். வா ராமசாமி, மழையும் புயலும். தொல்காப்பியர், தொல்காப்பியம். ராபி சேதுப்பிள்ளை தமிழின்பம், இது அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது. ராபி சேதுப்பிள்ளை தமிழின்பம், சாகித்ய அகாடமி விருது. சுந்தர கவிராஜர், அவர் வந்து ஒரு பாட்டு எழுதியிருப்பார். தனிப்பாடல் திரட்டு, மரமது மரத்தில் ஏறி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அது சுந்தர கவிராஜர், தனிப்பாடல் திரட்டு, மரமது மரத்தில் ஏறி. முனைவர் சேதுபதி மணியன், நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும். கற்க வேண்டும். முனைவர் சேதுபதி மணியன், நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும். மா நன்னன், தவறின்றி தமிழில் எழுதுவோம். மாநன்னன் வந்து தவறின்றி தமிழில் எழுதுவோம். உதயசங்கர் பச்சை நிழல். உதயசங்கர் பச்சை நிழல். தேவகோட்டை வா மூர்த்தி, அவர் வந்து பின் வருத்தங்கள் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருப்பார். மென்துகிலாய் உடல் வருடி அப்படிங்கிற பாட்டு ஒன்று எழுதியிருப்பார். தேவகோட்டை வா மூர்த்தி, பின் வருத்தங்கள். திருமூலர் திருமந்திரம். பலபட்டடை சொக்கநாதர் புலவர் வந்து பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. பலபட்டடை சொக்கநாதர் வந்து பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. தனிநாயகம் அடிகள் வந்து ஒன்றே உலகம். தனிநாயகம் அடிகள் ஒன்றே உலகம். அடுத்து பாரதியார் பார்ப்போம். பாரதியார் வந்து குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. அதே மாதிரி காற்றே வா அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருப்பார். அது ஒரு வசன கவிதை. காற்றே வா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வசன கவிதை எழுதியிருப்பார். இதழ்கள் வந்து இந்தியா, சுதேசமித்திரன், விஜயா. பாரதியாருடைய இதழ்கள் பார்த்தோன்னா இந்தியா, சுதேசமித்திரன், விஜயா. குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, காற்றே வா அப்படிங்கிற வசன கவிதை. காற்று அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாடல் எழுதியிருப்பார். இதழ்கள் வந்து இந்தியா, சுதேசமித்திரன், விஜயா. நப்பூதனார் முல்லைப்பாட்டு ஒரு எழுதியிருப்பார். நப்பூதனார் முல்லைப்பாட்டு. பா சிங்காரம் வந்து புயலிலே ஒரு தோணி. பா சிங்காரம் புயலிலே ஒரு தோணி. சா முகமது அலி வந்து அதோ அந்த பறவை போல. எஸ் ராமகிருஷ்ணன் வந்து உலகில் மிகச்சிறிய தவளை. திருவள்ளுவர் திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. அடுத்து கம்பராமாயணத்தில் அவர் எழுதினது என்ன நூல்களான கம்பராமாயணம், சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70, சிலை 70. கம்பர் வந்து கம்பராமாயணம், சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70, சிலை 70. ஜெயங்கொண்டார் வந்து கலிங்கத்து பரணி. ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி. ஔவையார் கொன்றை வேந்தன். ஔவையார் வந்து கொன்றை வேந்தன். அதிவீர ராமபாண்டியர், அவர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சீவல மாறன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிவீர ராமபாண்டியருக்கு இன்னொரு பேர் என்ன? சீவல மாறன். அவர் எழுதினது என்னெல்லாம் பார்க்குறா? காசி காண்டம். காசி காண்டம் சொல்லிட்டு விருந்தோம்பல் அதை பற்றி ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்கல்ல, அது
அப்புறம் வெற்றி வேர்க்கை அப்படிங்கிற இன்னொரு நூல் எழுதியிருப்பார். வெற்றி வேர்க்கையினுடைய இன்னொரு பேர் தான் நருந்தொகை. அதே மாதிரி நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம் இதெல்லாமே எழுதியிருப்பார். அதிவீர ராமபாண்டியர் வந்து காசி காண்டம் அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க நமக்கு. அது இல்லாமல் வெற்றி வேர்க்கை என்றும் நருந்தொகை அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருப்பார். அப்புறம் நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம். அடுத்தது பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார், அவர் வந்து மலைப்படுகடாம், கூத்தாராற்றுப்படை, அது ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க, கூத்தாராற்றுப்படை. அடுத்து கி ராஜநாராயணன், கோபல்லபுரத்து மக்கள், சிறுவர் நாடோடி கதைகள், கரிசல் வட்டார சொல் அகராதி, கரிசல் இலக்கிய கதை. இவர் எழுதியது பார்த்தோன்னா கோபல்லபுரத்து மக்கள், சிறுவர் நாடோடி கதைகள், கரிசல் வட்டார சொல் அகராதி, கரிசல் இலக்கிய கதை. இதில் பார்த்தோன்னா கோபல்லபுரத்து மக்களுக்கு 1991 சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கும். 1991 கோபல்லபுரத்து மக்களுக்கு சாகித்ய அகாடமி விருது. கு அழகிரிசாமி வந்து ஒருவன் இருக்கின்றான். கு அழகிரிசாமி ஒருவன் இருக்கின்றான். இவர் யார் அப்படின்னா கரிசல் மண்ணின் படைப்பாளி. கரிசல் மண்ணின் படைப்பாளி. கண்ணன், பிரசாந்தி சேகரம், பழைய சோறு அப்படின்ட்டு சொல்லி இந்த கீழே கொடுத்துருப்பாங்க. அதிலவே கண்ணன், பிரசாந்தி சேகரம், பழைய சோறு. அடுத்து வஉசி. வஉசி வந்து திருக்குறள் தெளிவுரை. திருக்குறள் கதைகள் வந்து கிருபானந்த வாரியார். திருக்குறள் கா அது மாதிரி ஞாபகம். இது தெளிவுரை. கடல் வந்து தெளிவாக இருக்கும். வஉசி தானே கப்பல் விட்டார். இப்போ தெளிவுரை, தெளிவு அப்படின்னு வந்தால் அது வந்து வஉசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது திருநாவுக்கரசு அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். மருத்துவர் கு சிவராமன், 6ஆம் திணை. திணை வரகு பற்றிலாம் அவர் பேசுவார்ல, நான் 6ஆம் திணை ஞாபகம் வச்சுக்கோங்க. குலசேகர ஆழ்வார், பெருமாள் திருமொழி. குலசேகர ஆழ்வார் இது எத்தனாவது திருமொழி அப்படின்னா 5ஆம் திருமொழி. குலசேகர ஆழ்வார். திருவாசகம், மாணிக்க வாசகர். திருவாசகம், மாணிக்க வாசகர். ஸ்டீவன் ஹாக்கிங், காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படிங்கிறது எழுதியிருப்பாரு. 1988 வெளிவந்திருக்கும். காலத்தின் சுருக்கமான வரலாறு. அப்புறம் காலம். டெபோரா பர்னாந்து, முகப்புத்தக வலையினிலே அப்படிங்கிற இதில் வந்து ஒரு கவிதை மாதிரி எழுதியிருப்பாங்க. டெபோரா பர்னாந்து, முகப்புத்தக வலையினிலே. நீலமணி, பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள். நீலமணி, பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள். சா தமிழ்ச்செல்வன், அன்றாட வாழ்வில் அறிவியல். சா தமிழ்ச்செல்வன் வந்து அன்றாட வாழ்வில் அறிவியல். ரவீந்திரநாத் தாகூர், கீதாஞ்சலி, நோபல் பரிசு கிடைச்சிருக்குது இதுக்கு. ராகுல் சாங்கிருத்தியாயன், வால்காவிலிருந்து கங்கை வரை. ராகுல் சாங்கிருத்தியாயன் வந்து வால்காவிலிருந்து கங்கை வரை. சா கந்தசாமி. சா கந்தசாமி பார்த்தோன்னா மொழிபெயர்ப்பு, பாய்ச்சல், சாயாவனம், விசாரணை கமிஷன், தக்கையின் மீது 4 கண்கள், தொலைந்து போனவர்கள், சாந்தகுமாரி, சூரிய வம்சம். நான் கந்தசாமியோடைய நூல்கள் பார்க்குறோம். மொழிபெயர்ப்பு, பாய்ச்சல், சாயாவனம், விசாரணை கமிஷன், தக்கையின் மீது 4 கண்கள், தொலைந்து போனவர்கள், சாந்தகுமாரி, சூரிய வம்சம். இது வந்து பார்த்தோன்னா சுடுமண் சிலைகள் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோன்னா குறும்படம். சுடுமண் சிலைகள் அப்படிங்கிறது குறும்படம். இதுக்கு வந்து அனைத்துலக விருது கிடச்சிருக்கும். விசாரணை கமிஷனுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கும். அது வந்து அனைத்துலக விருது. இதுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது. விசாரணை கமிஷனுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடச்சிருக்குது. அடுத்தது செய்குத்தம்பி பாவலர். சதாவதானி, செய்குத்தம்பி பாவலர். நீதி வெண்பா, அதே மாதிரி சீராபுராணத்துக்கு இவர் வந்து உரை எழுதியவர். செய்குத்தம்பி பாவலர் சதாவதானி, செய்குத்தம்பி பாவலர் தான். நீதி வெண்பா எழுதியிருப்பார். அருளை பெருக்கி அறிவை திருத்தி அந்த பாட்டு எழுதியிருப்பார். அது மாதிரி சீராபுராணத்துக்கு உரை எழுதியவரும் இவர் தான். அடுத்து பார்த்தோன்னா பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் வந்து திருவிளையாடற் புராணம், வேதாரண்ய புராணம், திருவிளையாடற் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி எழுதியிருப்பார். பரஞ்சோதி முனிவர் வந்து திருவிளையாடற் புராணம், வேதாரண்ய புராணம், திருவிளையாடற் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி எழுதியிருப்பார். கமலாலயன், அவருடைய இயற்பெயர் வந்து வே குணசேகரன். இவர் வந்து உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருப்பார். கமலாலயன், வே குணசேகரன், உனக்கு படிக்க தெரியாது. அடுத்து வள்ளிக்கண்ணன், சிறந்த சிறுகதைகள் 13. வள்ளிக்கண்ணன் வந்து சிறந்த சிறுகதைகள் 13. வே ஸ்ரீராம், குட்டி இளவரசன். வே ஸ்ரீராம் வந்து குட்டி இளவரசன். இதில் வந்து தமிழ் மொழிபெயர்ப்பு. எம்பி அகிலா வந்து ஆசிரியரின் டைரி. எம்பி அகிலா வந்து ஆசிரியரின் டைரி. அருணகிரிநாதர், திருப்புகழ். அருணகிரிநாதர் வந்து திருப்புகழ். உமா மகேஸ்வரி, அவங்க வந்து பூத்தொடுத்தல் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கவிதை மாதிரி எழுதியிருப்பாங்க. பாடல். பூத்தொடுத்தல், நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை. உமா மகேஸ்வரி வந்து பூத்தொடுத்தல், நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை. குமரகுருபரர் பார்த்தோன்னா முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை. குமரகுருபரர், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை. அடுத்து சுரதா. சுரதாவுடைய இயற்பெயர் என்ன? ராசகோபாலன். தேன்மலை அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க. தேன்மலைங்கிறது தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூல். இது தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூல். திருநாவுக்கரசு, திருக்குறள் நீதி இலக்கியம். திருநாவுக்கரசு வந்து திருக்குறள் நீதி இலக்கியம். திருக்குறள் கதைகள்ங்கிறது கிருபானந்த வாரியார். திருக்குறள் தெளிவுரைங்கிறது வஉ சிதம்பரனார்.
திருநாவுக்கரசு வந்து திருக்குறள் நீதி இலக்கியம். அதே மாதிரி திருக்குறள் கதைகள் வந்து கிருபானந்த வாரியார். திருக்குறள் தெளிவுரை அப்படிங்கிறது வாவு சிதம்பரனார். ஆகா பெருமாள் வந்து நாட்டார் கலைகள். ஆகா பெருமாள் வந்து நாட்டார் கலைகள். அடுத்து மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லுவோம். சிற்றகல் ஒலி வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனது போராட்டம். மாப்போ ஞானம் எழுதுனது பார்த்தோன்னா சிற்றகல் ஒலி அந்த பாடம். அப்புறம் வந்து வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனது போராட்டம். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாட்டுக்கு 1966 சாகித்ய அகாடமி விருது. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாட்டுக்கு 1966 சாகித்ய அகாடமி. கூப்பரா எழுதுனது பார்த்தீங்கன்னா ஏர் புதிதா அப்படிங்கிறதுல ஒரு பாடல் எழுதியிருப்பார். அடுத்து அகலிகை ஆத்ம சிந்தனை. ஏர் புதிதா அகலிகை ஆத்ம சிந்தனை. அடுத்தவருடைய இதழ்கள் பார்த்தோம் அப்படின்னா பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன். பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் இது மாதிரி எழுதியிருப்பார். அவங்கெல்லாம் தமிழ்நாடு, அது மாதிரி தமிழ்நாடுன்னு ஒன்று எழுதியிருப்பார் இதழ்களில். கூப்பரா. அடுத்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம், சீத்தலை சாத்தனார் மணிமேகலை. அடுத்து ராஜம் கிருஷ்ணன் பார்த்தோம் அப்படின்னா வேருக்கு நீர், பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி, கரிப்பு மணிகள், குறிஞ்சித்தேன். ராஜம் கிருஷ்ணன் வந்து வேருக்கு நீர், பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி, கரிப்பு மணிகள், குறிஞ்சித்தேன். வேருக்கு நீருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது 1973. வேருக்கு நீருக்கு சாகித்ய அகாடமி விருது 1973. அப்புறம் பார்த்தோன்னா அலைவாய் கரையில் சேற்றில் மனிதர்கள், கூட்டு குஞ்சுகள், மண்ணகத்து பூந்துளிகள். இதையும் அவங்க தான் எழுதினது. அலைவாய் கரையில் சேற்றில் மனிதர்கள், கூட்டு குஞ்சுகள், மண்ணகத்து பூந்துளிகள். இது எல்லாமே ராஜம் கிருஷ்ணன் தான். வேருக்கு நீர், பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி, கரிப்பு மணிகள், குறிஞ்சித்தேன், அலைவாய் கரையில் சேற்றில் மனிதர்கள், கூட்டு குஞ்சுகள், மண்ணகத்து பூந்துளிகள். நாமக்கல் கவிஞர் என் கதை. மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி. நா முத்துசாமி நாற்காலிக்காரர். தீசோ வேணுகோபாலன். இவர் வந்து ஞானம் அப்படிங்கிற பேரில் கோடை வயல் தொகுப்பு அப்படிங்கிற ஒரு பாடல் எழுதியிருப்பார். அதுமாதிரி மீட்சி விண்ணப்பம். கண்ணதாசன் அவருடைய இயற்பேர் முத்தையா. காலக்கணிதம், இயேசு காவியம், சேரமான் காதலி. காலக்கணிதம் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருப்பார். கவிஞன் யானோர் காலக்கணிதம் அப்படிங்கிற பாட்டு எழுதியிருப்பார். அதே மாதிரி சேரமான் காதலி அது ஒரு புதினம். அதுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்குது சேரமான் காதலிக்கு. அடுத்து புலவர் குழந்தை வந்து யாப்பதிகாரம் அப்படிங்கிறது எழுதியிருப்பார். புலவர் குழந்தை யாப்பதிகாரம். மூவா வந்து அறமும் அரசியலும். அபி கதைகள் அபி கவிதைகள் எழுதுனது அபி. அடுத்து எம்எஸ் உதயமூர்த்தி எண்ணங்கள். நாகூர் ரூமி அவருடைய இயற்பெயர் வந்து முகமது ரஃபி. இவர் எழுதினது பார்க்கலாம். சித்தாளு, நதியின் கால்கள், ஏழாவது சுவை, சொல்லாத சொல், கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிறது நாவல். சித்தாளு, நதியின் கால்கள், ஏழாவது சுவை, சொல்லாத சொல், கப்பலுக்கு போன மச்சான் நாவல். கணையாளிங்கிறது அவருடைய இதழ். வீரமாமுனிவருடைய இயற்பெயர் என்ன? கான்ஸ்டாண்டியோஸ் ஜோசப் பெஸ்கி. தேம்பாவணி, சதுரகராதி, தொன்னூல் விளக்கம்ங்கிறது இலக்கண நூல். பரமார்த்த குறுகதைகள் எழுதியிருப்பார். அது ஒரு நகைச்சுவை நூல். பரமார்த்த குறுகதைகள் அப்படிங்கிறது நகைச்சுவை நூல். பாவண்ணன் யானை சவாரி. திலகவதி கல்மரம். முருகேச பாண்டியன் அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில். ஜெயகாந்தன் அவர் ஒரு சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லுவோம். இவர் எழுதின நூல்கள் பார்க்குறோம். எதற்காக எழுதுகிறேன், தர்க்கத்துக்கு அப்பால், அப்போ இன்னும் ஒரு முகம், அது அவருடைய கவிதை. சில நேரங்களில் சில மனிதர்கள், உன்னை போல் விருது. ஒருவனுக்கு வந்து குடியரசுத் தலைவர் விருது கிடச்சிருக்கும். இமயத்திற்கு அப்பால் வந்து சோவியத் நாட்டு விருது. அடுத்தவருடைய சிறுகதைகள் பார்க்குறோம். குரு பீடம், யுக சந்தி, ஒருபிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரோ, புதிய வார்ப்புகள். இதெல்லாம் இவருடைய சிறுகதைகள். குரு பீடம், யுக சந்தி, ஒருபிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரோ, புதிய வார்ப்புகள். சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு இவருக்கு சாகித்ய அகாடமி விருது 1972. ஜெயகாந்தனுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள் சாகித்ய அகாடமி விருது 1972. அவருடைய குறும்புதினங்கள் பார்க்குறோம். பிரளயம், கைவிலங்கு, ரிஷி மூலம், பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதான், கருணைனால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாளு. பிரளயம், இதெல்லாம் குறும்புதினங்கள். ஜெயகாந்தனுடைய குறும்புதினங்கள். பிரளயம், கைவிலங்கு, ரிஷி மூலம், பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதான், கருணையினால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாளு. அடுத்து புதினங்கள். பாரிஸுக்கு போ, சுந்தர காண்டம், உன்னை போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னொரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். இதெல்லாம் புதினங்கள். பாரிஸுக்கு போ, சுந்தர காண்டம், உன்னை போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். அவருடைய மொழிபெயர்ப்பு பார்க்குறோம்.
பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. வாழ்விக்க வந்த காந்தி, வாழ்விக்க வந்த காந்தி. அப்புறம் ஒரு கதாசிரியரின் கதை. இது முன்சி பிரேம்சந்தின் சுயசரிதை, முன்சி பிரேம்சந்தின் சுயசரிதை. அவருடைய திரைப்படங்கள் பார்க்குறோம். சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு 100 பேர், உன்னை போல் ஒருவன் யாருக்காக அழுதான். இதெல்லாம் அவருடைய திரைப்படங்கள். சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு 100 பேர், உன்னை போல் ஒருவன் யாருக்காக அழுதான். அடுத்து இப்போ 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிறது பார்க்கலாம். ஈரோடு தமிழ் அன்பன். அவர் எழுதிய நூல்கள் தமிழ் ஓவியம், வணக்கம் வள்ளுவ, தமிழ் அன்பன் கவிதைகள். தமிழ் ஓவியம், வணக்கம் வள்ளுவ, தமிழன்பன் கவிதைகள். இதில் வணக்கம் வள்ளுவக்கு 2004 சாகித்ய அகாடமி விருது. வணக்கம் வள்ளுவ 2004 சாகித்ய அகாடமி விருது. வாசே குழந்தைசாமி நூல் வந்து வாழும் வள்ளுவம். வாசே குழந்தைசாமி வாழும் வள்ளுவம். கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் 1856. கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் 1856. அடுத்து கவிஞர் தமிழ் ஒளி 1924 1965 வரைக்கும், 1924 to 65. பட்டமரம் நிலைப்பெற்ற, அது பட்டமரம் அப்படிங்கிறதுல ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க நமக்கு 9th. அடுத்து நிலைப்பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளைகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம், தமிழ் ஒளியின் கவிதைகள். பட்டமரம் நிலைப்பெற்ற சிலை, பட்டமரம்ங்கிறது அங்கே கொடுத்துருக்க பாடல், அந்த தலைப்பு தான் பட்டமரம். அப்புறம் பார்த்தோன்னா நிலைப்பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம், தமிழ் ஒளியின் கவிதைகள். சேக்கிழார் பெரிய புராணம் 12ஆம் நூற்றாண்டு திருத்தொண்டர் புராணம் சொல்லுவாங்க. பெரிய புராணம். நம்பியாண்டான் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி. நம்பியாண்டான் நம்பி வந்து திருத்தொண்டர் திருவந்தாதி. இவர் தான் வந்து சைவ திருமுறைகளை தொகுத்தவர், நம்பியாண்டான் நம்பி. சுந்தரர் திருத்தொண்ட தொகை. சுந்தரர் வந்து திருத்தொண்ட தொகை. திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிறது வந்து பெரிய புராணம், அதாவது சேக்கிழார் எழுதியது. நம்பியாண்ட நம்பி வந்து திருத்தொண்ட திருவந்தாதி. சுந்தரர் வந்து திருத்தொண்ட தொகை. கந்தர்வன் இயற்பெயர் என்ன? நாகலிங்கம். நாகலிங்கம் சொல்லுவாங்க. அடுத்து இவர் எழுந்தது தண்ணீர் அப்படிங்கிற சிறுகதை. கந்தர்வன் தண்ணீர். சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன். அவருடைய நூல்கள் சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன். மா அமரேசன் வந்து மறைநீர். மறைநீர் கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும். கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும். மா அமரேசன் மறைநீர் அப்படிங்கிற தலைப்புகளை கொடுத்துருப்பாங்க. சீத்தலை சாத்தனார் என்ன சொல்லுவாங்க? 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், தண்டமிழ் ஆசான், மணிமேகலை. அடுத்து மயில்சாமி அண்ணாதுரை வந்து கையருகே நிலா அப்படிங்கிறது எழுதியிருப்பார். மயில்சாமி அண்ணாதுரை வந்து கையருகே நிலா. வைரமுத்து ஓஎன் சமகால தோழர்களே அப்படிங்கிறது எழுதியிருப்பார். கள்ளிக்காட்டு இதிகாசம், அது வந்து இப்போ புதினம். கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்கு 2003 சாகித்ய அகாடமி விருது. கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்கு. தொல்காப்பியர் வந்து உயிர் வகை பற்றி சொல்லியிருப்பார். ஓரறி உயிர், இரண்டறி உயிர், அதை பற்றி சொல்லியிருப்பார். இல்லை நீலாம்பிகை அம்மையார் 1903 to 1943. தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர். நீலாம்பிகை அம்மையார் பார்த்தோன்னா தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர். ராஜேஸ்வரி அம்மையார் சூரியன் பரமாணு புராணம், அது வந்து அறிவியல் நூல்கள். சூரியன் பரமாணு புராணம் அப்படிங்கிற அறிவியல் நூல்கள் எழுதியிருப்பாங்க ராஜேஸ்வரி அம்மையார். அடுத்து பாரதிதாசன் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம், பாரதிதாசன் கவிதைகள். பிசிராந்தையர் வந்து நாடக நூல். பிசிராந்தையருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது. பிசிராந்தையர் அப்படிங்கிற நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது. பாரதிதாசன் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம், பாரதிதாசன் கவிதைகள். பிசிராந்தையர் வந்து நாடக நூல், அதுக்கு சாகித்ய அகாடமி விருது. காரியாசான் சிறுபஞ்ச மூலம். புலவர் குழந்தை வந்து ராவண காவியம், யாப்பதிகாரம், தொடையதிகாரம். ராவண காவியத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்குன்னா 5 காண்டங்கள் இருக்குது. புலவர் குழந்தை எழுதினது பார்த்தோன்னா ராவண காவியம், யாப்பதிகாரம், தொடையதிகாரம். ஆண்டாள் வந்து நாச்சியார் திருமொழி, திருப்பாவை. நாச்சியார் திருமொழியில் எத்தனை பாடல்கள் அப்படின்னா 143 பாடல்கள். ஆண்டாள் வந்து நாச்சியார் திருமொழி, திருப்பாவை. மாசு அண்ணாமலை இந்திய தேசிய இராணுவம், தமிழரின் பங்கு. அண்ணாமலை வந்து இந்திய தேசிய இராணுவம், தமிழரின் பங்கு. திருத்தக்க தேவர் வந்து சீவக சிந்தாமணி, நரிவிருத்தம். மாங்குடி மருதனார் வந்து மதுரை காஞ்சி. அந்த மதுரை காஞ்சி இன்னொரு பேர் என்ன? பெருவள மதுரை காஞ்சின்னு சொல்லுவாங்க. பெருவள மதுரை காஞ்சி. அவருடைய பாட்டுடை தலைவன் பார்த்தோன்னா தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன், மதுரை காஞ்சியில். அடுத்து நான் பிச்சமூர்த்தி. அவர் யார் அப்படின்னா புதுக்கவிதையின் தந்தை. நான் பிச்சமூர்த்தி யார்? புதுக்கவிதையினுடைய தந்தை.
ஒளியின் அழைப்பு அப்படிங்கிறது எழுதியிருப்பார். பொங்கல் வழிபாடு அப்படிங்கிறது எழுதியிருப்பார். அதே மாதிரி சயின்ஸுக்கு பலிங்கிறது பிச்சமூர்த்தியினுடைய முதல் சிறுகதை. ஒளியின் அழைப்பு அப்படிங்கிறது நமக்கு இப்போ 9th புது புக்கில் கொடுத்துருப்பாங்க. பொங்கல் வழிபாடுங்கிறது ஓல்டு புக்கில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு பலி பிச்சமூர்த்தியினுடைய அது முதல் சிறுகதை. இதே மாதிரி அவருடைய இதழ்கள்லாம் பார்த்தோன்னா ஹனுமான் நவ இந்தியா, இதுவும் பிச்சமூர்த்தியினுடைய இதழ்களில் துணையாசிரியராக இருந்திருப்பார். ஹனுமான் நவ இந்தியா இதழ்களில் துணையாசிரியர். பிஷி ரேவதிங்கிற புனைப்பெயரில் படைப்புகளை படைச்சிருக்கிறார். பிஷி ரேவதி. லாவோட்ஸு தாவோ தேஜிங் எழுதியிருப்பார். முத்துக்குமார் மகனுக்கு எழுதிய கடிதம். கல்யாண்ஜி அவர் என்ன சொல்லுவாங்கன்னா கல்யாண சுந்தரம் அவருடைய பெயர் வந்து. அக்கறை அப்படிங்கிற பேரில் அந்த தக்காளி கூடை அந்த பாடல் வந்து எழுதியிருப்பார். அவருடைய கவிதை நூல்கள் பார்த்தோன்னா புலரி, முன்பின் ஆதி, அந்நியமற்ற நதி, மணலுள்ள ஆறு. கல்யாண்ஜியினுடைய கவிதை நூல்கள் பார்த்தோன்னா புலரி, முன்பின் ஆதி, அந்நியமற்ற நதி, மணலுள்ள ஆறு. அவருடைய ஒரு சிறு இசை அப்படிங்கிறதுக்கு 2016 சாகித்ய அகாடமி விருது. ஒரு சிறு இசை அப்படிங்கிற நூலுக்கு வந்து 2016 சாகித்ய அகாடமி விருது. அவருடைய கட்டுரை தொகுப்பு பார்த்தோன்னா அகமும் புறமும். கல்யாண்ஜியினுடைய கட்டுரை தொகுப்பு வந்து அகமும் புறமும். சிறுகதை தொகுப்பு வந்து கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்திற்கு வெளியிலும் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது, ஒரு சிறு இசை. இதெல்லாமே இவருடைய சிறுகதைகள். அவருடைய கட்டுரை தொகுப்பு வந்து அகமும் புறமும். சிறுகதைகள் வந்து கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது, ஒரு சிறு இசை. அடுத்து சமுத்திரம் வந்து தாய்மைக்கு வறட்சியிலே அப்படிங்கிற ஒரு சிறுகதை கொடுத்துருப்பாங்க. வளத்தம்மா கதை அது. அப்புறம் என் கதைகளின் கதைகள். அவருடைய சிறுகதை தொகுப்பு பார்க்குறோம். சமுத்திரம், வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை, காகித உறவு. சிறுகதை தொகுப்பு பார்த்தோன்னா வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை, காகித உறவு. அவருடைய புதின வந்து வேரில் பழுத்த பலா. அவருடைய சிறுகதை தொகுதி வந்து குற்றம் பார்க்கில். இதில் வேரில் பழுத்த பலாக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது. சமுத்திரத்தினுடைய வேரில் பழுத்த பலாக்கு வந்து சாகித்ய அகாடமி. குற்றம் பார்க்கிலுக்கு வந்து தமிழக அரசின் பரிசு வந்து கிடச்சிருக்குது குற்றம் பார்க்கிலுக்கு. தி. ஜானகிராமன் இவருடைய சிறுகதை தொகுப்பு பார்த்தோன்னா செய்தி, சிவப்பு ரிக்ஷா என்ற தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. செய்திங்கிறது எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா சிகப்பு ரிக்ஷா. உதயசூரியன் பார்த்தோன்னா ஜப்பான் பயண அனுபவங்கள். இது வந்து சுதேசமித்திரன் வார இதழில் வந்து வெளிவந்தது. அவருடைய உதயசூரியன் அப்படிங்கிற சிறுகதை எழுதியிருப்பார். அது வந்து ஜப்பான் பயண அனுபவங்களை எழுதியிருப்பார். அது சுதேசமித்திரன் வார இதழில் வெளிவந்திருக்கும். அதே மாதிரி கருங்கடலும் கலைக்கடலும், இது வந்து ரோம் மற்றும் செக்கோஸ்லோவாக்கியா சென்ற அனுபவங்கள். கருங்கடலும் கலைக்கடலும் அப்படிங்கிறது ரோம் மற்றும் செக்கோஸ்லோவாக்கியா சென்ற அனுபவங்கள். நடந்தாய் வாழி காவிரி கரை வழியான பயணத்தை எழுதியிருப்பார். நடந்தாய் வாழி காவிரி அப்படின்னு சொல்லி காவிரி கரை வழியான பயணம். அடுத்த வீடு 50 மைல். இதெல்லாமே தி. ஜானகிராமன். அடுத்த ஆசிரியர் பேர் தெரியாதெல்லாம் பார்க்குறோம். தமிழ் விடுதூது, முத்தொள்ளாயிரம். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பேர் தெரியாது. தமிழ் விடுதூது, முத்தொள்ளாயிரம். கு. அழகிரிசாமி பார்த்தோன்னா அன்பொழிப்பு அப்படிங்கிற சிறுகதை. இதுக்கு சாகித்ய அகாடமி விருது பார்த்தோன்னா எப்போனா 1970. கு. அழகிரிசாமி அன்பொழிப்பு சிறுகதை. இது வந்து சாகித்ய அகாடமி 1970. தி. ஜானகிராமன் சக்தி வைத்தியம். இதுக்கு சாகித்ய அகாடமி வந்து 1979. சக்தி வைத்தியம் வந்து 1979. ஆதவன் முதலில் இரவு வரும். ஆதவன் அப்படின்னா சூரியன் வச்சுக்கோங்க. அடுத்து அதுக்கு என்ன வரும்? இரவு தானே. அப்போ முதலில் இரவு வரும். அதுக்கு வந்து 1987. சாகித்ய அகாடமி வந்து 1987. அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர். அசோகமித்திரன் யாருன்னா அப்பாவின் சிநேகிதர். சாகித்ய அகாடமி விருது வந்து 1996. மேலாண்மை பொன்னுசாமி மின்சாரப்பூ. சாகித்ய அகாடமி 2008. மேலாண்மை பொன்னுசாமி மின்சாரப்பூ. சாகித்ய அகாடமி 2008. நாஞ்சில் நாடன் சூடிய பூ சூடர்க்க. இதுக்கு வந்து 2010. நாஞ்சில் நாடன் சூடிய பூ சூடர்க்க. சாகித்ய அகாடமி 2010. வண்ணதாசன்னா கல்யாண்ஜி. அது ஒரு சிறு இசை 2016. சாகித்ய அகாடமி வந்து 2016. ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் 1856. மணவை முஸ்தபா மொழிபெயர்ப்பும். என். சொக்கன் தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ். கோமல் சுவாமிநாதன் தண்ணீர். கோமல் சுவாமிநாதன் வந்து தண்ணீர் திரைப்படமாக வெளிவந்த நாடக நூல் இது. பாவேந்தர் பாரதிதாசன் அழகின் சிரிப்பு எழுதியிருப்பார். அப்புறம் வைரமுத்து தண்ணீர் தேசம். வே. இறையன்பு வாய்க்கால் மீன்கள். மா. கிருஷ்ணன் வந்து மழைக்காலமும் குயிலோசையும். ஆ. தட்சணாமூர்த்தி வந்து தமிழர் நாகரீகமும் பண்பாடும். தமிழர் நாகரீகமும் பண்பாடும். மா. ராசமாணிக்கனார் தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும். வந்து தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும். கா. ரத்னம் வந்து தமிழ்ச்செவியல் இலக்கியத்தில் பறவைகள். ரத்னம் பறவைக்கு வந்து ரத்தம் வந்துருச்சு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ரத்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பறவைகள் தமிழ் செவியல் இலக்கியத்தில் பறவைகள். ராஜன் தொல்லியல் நோக்கில் சங்க காலம்.
அந்த காலத்தில் வந்து ராஜராஜ சோழன்லாம் இருந்தார்ல, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜன் அப்படின்னா தொல்லியல் நோக்கில் சங்க காலம். வித்யானந்தன் தமிழர் சால்பு, வித்யானந்தன் தமிழர் சால்பு. அப்துல் கலாம் வந்து அக்னி சிறகு. ஆயிஷா நடராஜன் மின்மினி, ஆயிஷா நடராஜன் மின்மினி. சுஜாதா ஏன் எதற்கு எப்படி. அரசி ஆதி வள்ளியப்பன் ஓய்ந்திருக்கல் ஆகாது கல்வி சிறுகதைகள். பிரளயன், பிரளயன் அப்படிங்கிறது கல்வியில் நாடகம். மலாலா கரும்பலகை யுத்தம், மலாலா கரும்பலகை யுத்தம். கவிஞர் அறிவுமதி நட்பு காலம். கிருபானந்த வாரியார் திருக்குறள் கதைகள். ஜேம்ஸ் லவ்லாக் கையா உலகே ஓர் உயிர். மு மேத்தா, அது கையா உலகே ஒரு உயிர் தமிழில் வந்து சா சுரேஷ். மு மேத்தா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. கீவா ஜெகநாதன் தமிழ் பழமொழிகள், கீவா ஜெகநாதன் தமிழ் பழமொழிகள். சா தமிழ்ச்செல்வன் இருட்டு எனக்கு பிடிக்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல். வே ஆனைமுத்து பெரியாரின் சிந்தனைகள், வே ஆனைமுத்து பெரியாரின் யானை வந்து பெருசாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியாரின் சிந்தனைகள். எஸ்பி சாட்டர்ஜி அஞ்சல் தலைகளின் கதை. அஞ்சலகம் வந்து நம்ம போகல, போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஷட்டர் போட்டுட்டாங்க, ஷட்டர் போட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அஞ்சல் தலைகளின் கதைகள் வந்து அஞ்சல் வந்து எஸ்பி சாட்டர்ஜி. மொழிபெயர்ப்பு வந்து விமு சாம்பசிவம். மூவா வந்து தங்கைக்கு, அண்ணா வந்து அண்ணன் தம்பின்னு வச்சுக்கோங்க. அறிஞர் அண்ணா வந்து தம்பி, அண்ணன் தம்பி. மூவா வந்து தங்கை, மூவா வந்து தங்கை. பூவண்ணன் வந்து சிற்பியின் மகள். மகள் வந்து என்ன பண்ணுவாங்க, பூ வைப்பாங்கல்ல, சிற்பியின் மகள் வந்து பூ வச்சுருந்தா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பூவண்ணன் வந்து சிற்பியின் மகள். அலெக்சாண்டர் ரஸ்கின் அப்பா சிறுவனாக இருந்தபோது. தமிழில் நான் முகமது செரீபு. அலெக்சாண்டர் ரஸ்கின் வந்து அப்பா சிறுவனாக இருந்தபோது. காமராஜன் கருப்பு மலர்கள். எர்னஸ்ட் ஹெமிங்கே கிழவனும் கடலும், அதுக்கு நோபல் பரிசு. சிற்பி பாலசுப்ரமணியன் ஒரு கிராமத்து நதி, இதுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. சிற்பி பாலசுப்ரமணியம் ஒரு கிராமத்து நதி, சாகித்ய அகாடமி விருது. எஸ் ராமகிருஷ்ணன் சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம், இது வந்து ஒரு சிறார் நூல். எஸ் ராமகிருஷ்ணன் சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம் சிறார் நூல். அடுத்து 8th இருக்கக்கூடியது பார்க்கலாம். பாரதியார், பாரதியாருடைய உரைநடை நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா சந்திரிகையின் கதை, தராசு. இன்னொன்று இருக்குது ஞான ரதம் அப்படிங்கிறதும் அவருடைய உரைநடை நூல் தான். சந்திரிகையின் கதை, தராசு, ஞான ரதம், இது மூணுமே வந்து பாரதியாருடைய உரைநடை நூல். இதழ்கள் வந்து இந்தியா விஜயம். அதே மாதிரி அவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சிந்துக்கு தந்தை, அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன், செந்தமிழ் தேனி, இதெல்லாம் யார் புகழ்ந்தா அப்படின்னா பாரதிதாசன் வந்து புகழ்ந்திருப்பார். தொல்காப்பியர், தொல்காப்பியம், இது ஒரு இலக்கண நூல். எழுத்து சொல் பொருள் அப்படிங்கிற 3 அதிகாரங்களும் 27 இயல்களும் இருக்குது. தூ அரங்கன், அவர் வந்து செந்தமிழ் அந்தாதி எழுதியிருப்பார். தூ அரங்கன் செந்தமிழ் அந்தாதி. ரா இளங்குமரனார், இவர் வந்து செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு சொல்லுவோம். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், தேவநேயம், தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள். ரா இளங்குமரனார் பார்த்தோன்னா இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், தேவநேயம், தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள். இவர் வந்து திருவள்ளுவர் தவச்சாலை, பாவாணர் நூலகம் ஆகியவற்றை திருச்சியில் அமைச்சிருக்கார். யார்? ரா இளங்குமரனார். செந்தமிழ் அந்தனர்னு சொல்லுவோம். திருவள்ளுவர் தவச்சாலை, பாவாணர் நூலகத்தை ஏற்படுத்தியிருக்காரு. வாணிதாசன், அவருடைய இயற்பெயர் வந்து அரங்கசாமி என்ற எத்திராசலு. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். கவிஞரேறு பாவலர் மணின்னு சொல்லுவோம். தமிழகத்தின் வேர்ட்ஸ் வர்த், இவர் பிரெஞ்சு அரசின் செவாலியர் விருது வாங்கியிருக்காரு. கவிஞரேறு பாவலர் மணி, தமிழகத்தின் வேர்ட்ஸ் வர்த், பிரெஞ்சு அரசின் செவாலியர் விருது. வெங்கபூர் சுவாமிநாதன் வந்து காத்து நொண்டி சிந்து ஒன்று எழுதியிருப்பார். காத்து நொண்டி சிந்து. புலவர் சே ராசு, அவர் தொகுத்தது என்னென்னா பஞ்ச கும்மிகள். புலவர் சே ராசு தொகுத்தது பஞ்ச கும்மிகள். பக்தவச்சல பாரதி தமிழக பழங்குடிகள், பக்தவச்சல பாரதி தமிழக பழங்குடிகள். மணி சாண்டி மற்றும் மாதுரி ரமேஷ் வந்து காடர்களின் கதைகளை வந்து தொகுத்திருப்பாங்க. மணி சாண்டி மற்றும் மாதுரி ரமேஷ் வந்து காடர்களின் கதையை வந்து தொகுத்திருப்பாங்க. வா கீதா யானையோடு பேசுதல், வா கீதா யானையோடு பேசுதல். அடுத்து நீலகேசி, ஆசிரியர் தெரியாது, இது 5 ஒன்று. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை வந்து உடையது நீலகேசி. அடுத்து கவிமணி, ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, மலரும் ஆலயம். இவருடைய மொழிபெயர்ப்பு நூல் தான் உமர் கய்யாம் பாடல்கள். ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, மலரும் ஆலயம். சுஜாதா, அவங்களுடைய பேர் பார்த்து ரங்கராஜன் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோன்னா தலைமைச் செயலகம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு பாடம் வந்து எழுதியிருப்பாங்க, தலைமைச் செயலகம். அதே மாதிரி பார்த்தோன்னா என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள். என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள். இவங்களுடைய பணி பார்த்தோன்னா மின்னணு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு வகித்தார் சுஜாதா அப்படிங்கிறவங்க. குமரகுருபரர், நீதிநெறி விளக்கம், அது வந்து 102 வெண்பாக்களை உடையது. அப்புறம் கந்தர் கலிவெண்பா, சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ். குமரகுருபரர். ஆலங்குடி சோமு, அவர் வந்து ஒரு பாடல் எழுதியிருப்பார். இவர் வந்து தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். ஆலங்குடி சோமு.
திருவிகா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இளமை விருந்து, இதெல்லாமே வந்து திருவிகா. பீசா குப்புசாமி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். பீசா குப்புசாமி வந்து ஜெயகாந்தனோடு பல்லாண்டு ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் 3 பேரும் எழுதினதான் என்னது தேவாரம். தொகுத்தவர் வந்து நம்பியாண்டார் நம்பி. சேக்கிழார் பெரிய புராணம். பெரிய புராணம். நல்லந்துவனார் கலித்தொகை. தொகுத்தவர் வந்து நல்லந்துவனார் தான். ஆ கௌரன் கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு, அது எழுதியிருப்பார் ஆ கௌரன். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். கன்னிவாடி குணச்சித்திரங்கள், உப்பு கடலை குடிக்கும் பூனை. அவர் வந்து காலம் உடன் வரும் அப்படிங்கிற ஒரு சிறுகதை எழுதியிருப்பார். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். கன்னிவாடி குணச்சித்திரங்கள், உப்பு கடலை குடிக்கும் பூனை. ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி. தமிழில் தோன்றிய முதல் பரணி நூல். 599 தாளிசைகளை கொண்டது. மீ ராசேந்திரன் மீரான்னு சொல்லலாம். அவர் ஊசிகள், குக்கு, 3 3 6 வா இந்த பக்கம், கோடையும் வசந்தமும். இவங்களுடைய இதழ் பார்த்தோன்னா அன்னம் விடு தூது. மீ ராஜேந்திரனுக்கு வந்து இதழ் வந்து அன்னம் விடு தூது. ஊசிகள், குக்கு, 3 6 வா இந்த பக்கம், கோடையும் வசந்தமும். திருமூலர் திருமந்திரம் 3000 பாடல்கள். சிறப்பு வந்து தமிழ் 3000 அப்படின்னு சொல்லுவாங்க. சைவ திருமுறை 12இல் 10வது இடத்தில் வைக்கப்பட்டிருக்கு திருமந்திரம். குணங்குடி மஸ்தான் சாஹிப். இயற்பெயர் வந்து சுல்தான் அப்துல் காதிர். எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி. குணங்குடி மஸ்தான் சாஹிப். அயோத்திதாசர். இவர் பதிப்பித்த நூல்கள் பார்க்குறோம். போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவாகனம். அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் பார்க்குறோம். போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவாகனம். அவர் எழுதிய நூல்கள் புத்தரது ஆதிவேதம், புத்தர் சரித்திரப்பா. இந்த ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க. புத்தரது ஆதிவேதம், புத்தரது சரித்திரப்பா. இந்திரதேச சரித்திரம், விவாத விளக்கம். இந்திரதேச சரித்திரம், விவாத விளக்கம். அவருடைய இதழ் வந்து ஒரு பைசா தமிழன். வார இதழ். விலை வந்து காலனா. புதுமை பித்தன். அவருடைய இயற்பெயர் வந்து சோ விருத்தாச்சலம். புதுமை பித்தனுடைய இயற்பெயர் வந்து சோ விருத்தாச்சலம். சிறுகதை. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது. இவர் வந்து சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லுவோம். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது. இறையரசன். அவருடைய இயற்பெயர் வந்து சேசுராஜா. சேசுராஜா. கன்னிப்பாவை எழுதியிருப்பார். திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை எழுதியிருப்பார். ஆண்டாள் திருப்பாவை. மாணிக்க வாசகர் திருவெம்பாவை. ஆண்டாள் திருப்பாவை, மாணிக்க வாசகர் திருவெம்பாவை. மு மேத்தா. கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா. மு மேத்தா. கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா. ஆகாயத்துக்கு அடுத்த வீடுக்கு சாகித்ய அகாடமி விருது. அது ஒரு புது கவிதை. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. அம்பேத்கர். அவருடைய கட்டுரைகள் பார்க்குறோம். இந்தியாவின் சாதிகள், தோற்றமும் அதன் வளர்ச்சியும், இந்தியாவின் தேசிய பங்கு வீதம், ரூபாய் பற்றிய பிரச்சனைகள். இது 1923. அவருடைய கட்டுரைகள் இந்தியாவின் ஜாதிகள், தோற்றமும் அதன் வளர்ச்சியும், இந்தியாவின் தேசிய பங்கு வீதம், ரூபாய் பற்றிய பிரச்சனைகள் 1923. நூல் புத்தரும் அவருடைய தம்மமும் அப்படிங்கிறது 1957 எழுதியிருப்பார். புத்தரும் அவருடைய தம்மமும் 1957 வந்து அது வெளிவரும். அவருடைய இதழ் வந்து ஒடுக்கப்பட்ட பாரதம் 1927 எழுதியிருப்பார். இதழ் வந்து ஒடுக்கப்பட்ட பாரதம் 1927. கோமகள் என்ற ராஜலட்சுமி. அவங்களுடைய புதினம் அன்னை பூமி அப்படிங்கிற புதினம் வந்து தமிழ்நாடு அரசின் விருது பெற்றிருக்கு. தஞ்சை பல்கலைக்கழகத்தில் தமிழனை விருது பெற்றவர். கோமகள் என்ற ராஜலட்சுமி வந்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழனை விருது பெற்றவர். அவங்களுடைய நூல்கள் பார்க்குறோம். உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் கதறல். உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் கதறல். அன்பின் சிதறல். ஆ வெண்ணிலா வந்து மீதம் இருக்கும் சொற்கள். ஆ வெண்ணிலா மீதம் இருக்கும் சொற்கள். அடுத்து 7th பார்க்கலாம். நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர். நூல்கள் பார்த்தோன்னா எங்கள் தமிழ், மலைக்கள்ளன், என் கதை, சங்கோலி, நாமக்கல் கவிஞர் பாடல்கள். எங்கள் தமிழ், மலைக்கள்ளன், என் கதை, சங்கோலி, நாமக்கல் கவிஞர் பாடல்கள். உடுமலை நாராயணகவி. அவர் பகுத்தறிவு கவிராயன்னு சொல்லுவோம். சுரதா. அவங்களுடைய இயற்பெயர் வந்து ராசகோபாலன். சுரதா. காடு அப்படிங்கிற பேரில் ஒரு என்ன பண்ணியிருப்பாங்க, பாடல் கொடுத்துருப்பாங்க, காடு. அடுத்து அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம். இவங்க வந்து ஒரு ஊமை கவிஞர். ராஜமார்த்தாண்டன். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள். இது தமிழ் வளர்ச்சித்துறையின் ஒரு பிரிவு. தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு வந்து பெற்றிருப்பார். அவர் நடத்திய இதழ் வந்து கொல்லிப்பாவை. கொல்லிப்பாவை. கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருப்பார். நா வானமாமலை. வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாற்றை கூறும் கதைப்பாடல். நா வானமாமலை. ராபி சேது பிள்ளை. தமிழின்பம். தமிழின்பத்துக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கும். அப்புறம் ஆற்றங்கரை நிலை, கடற்கரை நிலை, தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும், மேடை பேச்சு. இதெல்லாமே வந்து ராபி சேது பிள்ளை. தமிழ் இன்பம், ஆற்றங்கரை நிலை, கடற்கரை நிலை, தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும், மேடை பேச்சு. கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பெரும் பாணாற்றுப்படை, பட்டினப்பாலை. கடியலூர் உருத்திரங்கண்ணனார், பெரும்பாணாற்றுப்படை, பட்டினப்பாலை.
மருதன் இளநாகனார் கலித்தொகையில் மருதத்திணை பாடல்கள் 35 பாடல்கள் வந்து பாடியிருக்காரு. மருதன் இளநாகனார் கலித்தொகையில் மருதத்திணையில் 35 பாடல்கள். ஜூல்ஸ் வெர்ன் ஆழ்கடலின் அடியில் புதினம் 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம். ஜூல்ஸ் வெர்ன் ஆழ்கடலின் அடியில், இது வந்து புதினம், 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம். பாரதிதாசன் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம், பாரதிதாசன் கவிதைகள், பிசுராந்தையர் நாடக நூல், அதுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது. சமண முனிவர்கள் எழுந்தது நாலடியார், வேறு பெயர்கள் வேளாண் வேதம், 4 அடி 400. திருக்குறளாளர் வி. முனுசாமி, வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை, திருக்குறள் உரை விளக்கம், சிந்தனை களஞ்சியம் கட்டுரை. வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை, திருக்குறள் உரை விளக்கம். சுப்ரபாரதி மணியன், இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்னல், வேட்டை, தண்ணீர், புத்துமண், கதை சொல்லும் கலை. பின்னல், வேட்டை, தண்ணீர், புத்துமண், கதை சொல்லும் கலை. இவருடைய இதழ் வந்து கனவு, இலக்கிய இதழ். சுப்ரபாரதி மணியன், அதாவது இவர் வந்து சுப்பிரமணிய பாரதியார் போல் ஆகணும் அப்படின்னு கனவு கண்டார், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதழ் வந்து கனவு, அவருடைய இதழ் வந்து கனவு, இலக்கிய இதழ். தேனரசன், தேனரசன் பார்த்தோன்னா மண் வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். மண் வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். காளமேக புலவர், இயற்பெயர் வரதன், திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல், தனிப்பாடல் திரட்டு. காளமேக புலவர், திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல், தனிப்பாடல் திரட்டு. மூன்றுரை அரையனார், பழமொழி 400. கீவா ஜெகநாதன் மலையருவி, கீவா ஜெகநாதன் மலையருவி. டி.கே. சிதம்பரனார், திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படிங்கிற கட்டுரை எழுதியிருப்பார். இதய ஒலி, அவருடைய சிறப்பு பேர் வந்து ரகசிய மணி அப்படின்னு சொல்லுவாங்க, ரகசிய மணி. முனைப்பாடியார் 13ஆம் நூற்றாண்டு, அறநெறிச்சாரம் எழுதியிருப்பார். 225 பாடல்கள். முனைப்பாடியார், அறநெறிச்சாரம். தவத்திரு குன்றக்குடி அடிகளார், நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பார்த்தோன்னா நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள். அவருடைய இதழ்கள் பார்த்தோன்னா அருளோசை, அறிக அறிவியல், அருளோசை, அறிக அறிவியல். பொய்கை ஆழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்தின் முதல் திருவந்தாதி. பொய்கை ஆழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்தின் முதல் திருவந்தாதி. சே. பிருந்தா, மகளுக்கு சொன்ன கதை, வீடு முழுக்க வானம், மலை பற்றிய பகிர்தல்கள். மகளுக்கு சொன்ன கதை, வீடு முழுக்க வானம், மலை பற்றிய பகிர்தல்கள். பூதத்தாழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதி. கண்ணதாசன், இயற்பெயர் முத்தையா, இயேசு காவியம், கல்லங்குடி மகா காவியம், மாங்கனி, சேரமான் காதலி. பாவண்ணன், பிரயாணம் என்ற நூலில் பயணம் அப்படிங்கிற சிறுகதை எழுதியிருப்பார். பிரயாணம் அப்படிங்கிற நூலில் பயணம். வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மர கப்பல், மீசைக்கார பூனை. பாவண்ணன் பார்த்தோன்னா பிரயாணம் என்ற நூலில் பயணம் என்ற சிறுகதை எழுதியிருப்பார். வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மர கப்பல், மீசைக்கார பூனை. அடுத்து 6th பார்த்துடலாம். பாரதிதாசன், அவர் வந்து புரட்சி கவின்னு சொல்கிறோம், சுப்புரத்தினம். அடுத்தது பெருஞ்சித்திரனார், அவர் வந்து துரைமாணிக்கம் அப்படின்னு சொல்லுவோம். கொய்யாக்கனி, கனிச்சாறு, பாவிய கொத்து, நூறாசிரியம். அவருடைய இதழ்கள் பார்த்தோன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம், பாவலரேறு அப்படின்ற அவரை சொல்லுவோம். இளங்கோவடிகள், கிபி 2ஆம் நூற்றாண்டு, சேரமரபு, சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். அடுத்து பாரதியார் சுப்பிரமணியன், பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, பாரதியார் கவிதைகள். அவருடைய உரைநடை நூல்கள் ஞானரதம், தராசு, சந்திரிகையின் கதை. எர்னஸ்ட் ஹெமிங்கே, கிழவனும் கடலும், த ஓல்டு மேன் அண்ட் தி சி, 1954 நோபல் பரிசு. நெல்லை சு. முத்து, அறிவியல் ஆத்திச்சூடி. நெல்லை சு. முத்து வந்து அறிவியல் ஆத்திச்சூடி. ஔவையார், மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வெளி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை மக்கள் கவிஞன் சொல்லுவார். பெருவாயின் முள்ளியார், ஆசார கோவை, ஆசார கோவை. அடுத்து முடியரசன், அவருடைய இயற்பெயர் வந்து துரைராசு. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. புதியதொரு விதி செய்வோம். திராவிட நாட்டின் வானம்பாடி யார்? இவர் தான், முடியரசன். பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, புதியதொரு விதி செய்வோம். சு. சக்திவேல், நாட்டுப்புற இயலாய்வு. சு. சக்திவேல், நாட்டுப்புற இயலாய்வு. தாரா பாரதி, இவருடைய இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். தாராவை அப்படியே மாற்றி போடுங்க, ராதான்னு வரும். தாரா பாரதி, ராதாகிருஷ்ணன். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். ஜி.யு. போப், தமிழ் கையேடு. ஜி.யு. போப் வந்து தமிழ் கையேடு. தாய்மானவர் பாடல்கள். தாய்மானவர் பாடல்கள் என்னன்னு சொல்லுவோம்னா தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவோம். புவி அரசு, தீர்க்கதரிசி, அது ஒரு மொழிபெயர்ப்பு நூல். எஸ். ராமகிருஷ்ணன். உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள், தாவரங்களின் உரையாடல், அது வந்து சிறுகதை தொகுப்பு.
உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், தாவரங்களின் உரையாடல். அடுத்தது கவிமணி தேசிய விநாயகம், ஆசிய ஜோதி, இது தழுவல் நூல், லைட் ஆஃப் ஏசியா அப்படிங்கிற நூலினுடைய தழுவல், புத்தரனுடைய வரலாற்றை கூறக்கூடிய நூல். எட்வின் அர்னால்டு அப்படிங்கிறவர் லைட் ஆஃப் ஏசியா எழுதியிருப்பார்.